என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீ இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் தகப்பன் கற்பனையையும் தாயின் போதகத்தையும் தள்ளி விடுறதான் பெரிய பிரச்சனையே. எந்த ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு சில காரியம் சொல்றாங்கன்னா அவங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது, அவர்களை உருவாக்குவதற்காக. ஆனா சில இடத்துல பிள்ளைங்க பெற்றோர் சொல்றதை கேட்கறது இல்ல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய லைஃப் ஏன் இன்னைக்கு வேற மாதிரி போகுதுன்னா பெற்றோர்களுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால. இங்க ஞானி சொல்ற அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்த அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் சொல்றாரு. இந்த அட்வைஸ் விட்டுறாத, பெற்றோர்கள் சொல்ற நல்ல ஆலோசனை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்க. இன்னும் சொல்றாரு, அவைகளை உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள்ளும்னா எப்போதும் உன் கூடயே இருக்கட்டும். எப்படி உலக பிரகாரமா தாய் தகப்பன் இருக்கணும், அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நானும் என் மனைவி உங்களுக்கு வயசு சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு தாயின் தகப்பனை போலதான் இருக்கிறோம். நாங்க சொல்ற அந்த ஆலோசனைகள், புத்திமதிகள், அவைகள் எல்லாவற்றையுமே சரீர பிரகாரமான தாய் தகப்பன்கள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆவிக்குரிய பெற்றோர்களாகி எங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அதை கெட்டியா பிடிச்சுக்க விட்டுறாத.